போன வீடியோவில் மாட்டுப் பொங்கலோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ விரதம் விட்டுட்டு இனிமேல் மாட்டுக்கு சாப்பாடு ஊட்டிடலாம். இதுதான் மாதேஸ்வரன் சாமி. இங்கே வந்து ஒரு மாங்குத்து நட்டு அதில் ஒரு பானை ஒரு விளக்கு வைப்போம். அதுக்கப்புறம் வந்து இளநீர் வச்சு சாமி கும்பிடுவோம். விடுங்க, நீங்களே விடுங்க. யாரு விரதம் இருக்கட்டே வரது. நான் வாயில போட்டு உங்களை போட சொல்லி வாயில எடுத்து உள்ள முழுகாத வச்சுக்கிட்டு. குட்டீஸ்லாம் அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி மோளம் தட்டிட்டு மாட்டுக்கு வந்து வாய்ப்பூஸ் போட்டு சாப்பாடு ஊட்டிட்டு மறுபடியும் வாய்ப்பூஸ் போட்டுருவோம். ஸோ இப்போ அதை போய் சுடம் சாம்பிராணிலாம் காமிச்சிட்டு போட்டுடலாம். மாட்டுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஊட்டிடுவாங்க. ஆடு இருந்தால் சாப்பிட்டுட்டு நைட்டு லேட்டாக ஊட்டுவாங்க. ஸோ நம்மகிட்ட மாடு மட்டும்தான் இருக்குது, ஊட்டிடலாம். கொம்பு குத்திர போய் இந்த மாடை வச்சுக்கலாம் மாட்டேன், நல்லா இருக்கு. நாட்டு மாடு இல்ல. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அந்த தொப்பை குளத்தில் மாட்டை உள்ள விட்டு 3 தடவை எடுக்கணும். அதை பிச்சுக்கிட்டு போகணும். ஸோ அதுக்காக அப்பா வந்து விட்டுட்ருக்காங்க. 3 தடவை அந்த தொப்பை குளத்தை நம்ம மறக்காமல் அது மிதிச்சிடணும். அதனால் அதை விட்டு எடுத்தாச்சு. அடுத்து கொண்டு போய் கட்டிடலாம். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொங்க பானை இருக்கிற அந்த கூடையை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும்.
பட்டி பெருக வேணும், பால் பானை பொங்க வேணும்னு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. ஸோ இதை கொண்டு போய் சாமி ரூமில் வச்சுருவாங்க. அம்மா வீட்டில் முடிச்சுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் ஹெவி ஒர்க்குனால முழு வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ கடைசியாக மாடு விடுறது மட்டும் எடுக்கிறோம். என்னடா மாடை வச்சு அடிக்கிறாங்களேன்னு பார்க்குறீங்க, அது தென்னை மாட்டை தான். அப்படி கொஞ்சம் அடித்தா தான் உள்ளே போகும், இல்லைன்னா தப்பு குளத்தை மிதிக்காது. ஸோ மாடு அதோட கண்ணுக்குட்டி ரெண்டையும் ஒட்டுக்காவே விட்டுறலாம். அடுத்து இங்கேயும் மாட்டுக்கெல்லாம் முன்னே வாய்ப்பூஸ்லாம் போட்டாங்க. ஆட்டுக்கு நைட்டு போடுவாங்க, பட் அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அதுக்கு எல்லாம் முடிச்சாச்சு. பொங்கலை வந்து ஹாப்பியாக கொண்டாடி முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து ஆடு மாடுங்களுக்கு ரெஸ்ட் இல்லையோ, நமக்கு கறி விருந்து. ஸோ இன்றைக்கி ஹெவி ஒர்க்கும் முடிச்சுட்டு நல்லபடியாக மாட்டு பொங்கலையும் முடிச்சாச்சு. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது புது அனுபவமாக இருந்தால் நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் வந்து பட்டி பெருகணும் அந்த பாட்டை பாடிட்டு கொண்டு போய் கூடையெல்லாம் உள்ளே வச்சிடலாம்.